ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸு தான். அதாவது நம்ம முகம் ரொம்ப பிரைட் இருக்காது, ரொம்ப டல்லாக இருக்கும். அதனால பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு. அது எப்படி செய்கிறது, என்னென்ன ரெமடி தேவைன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான ரெமடி உளுந்து இந்த மாதிரி அரைச்சி பவுட்ரு பண்ணி இப்படி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு இப்போ இருந்தாலும் யூஸ் ஆகும். அடுத்து சந்தனம். இந்த மாதிரி மல்லிகை கடையில் உங்களுக்கு கண்டிப்பாக இது கேட்டாக்கா அங்கே கிடைக்கும். இந்த மாதிரி சந்தனம் பவுட்ரு இல்லை சந்தனம் கட்டி இருந்தால் கூட உங்களுக்கு பரவாயில்ல. நான் சந்தனம் கட்டி இல்லை, அது காலி ஆகிடுச்சு, அதனால நான் பவுட்ரு வாங்கியிருக்கிறேன் ஒரு பாக்ஸு. அடுத்து ரோஸ் வாட்டர். இது 3 பொருளை வச்சு தான் ஒரு சிம்பிளான ஃபேஸ் பிரைட்னஸ் டிப்ஸு செய்யலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் உளுந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து சந்தனம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதும், ஜாஸ்தி வேண்டாம். ஏன்னா உளுந்து நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்குது, இது சந்தனம் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். இது ரெண்டும் சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்க்கு போட்டோம்னா ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான டிப்ஸ் இது. அதே உளுந்து நீங்கள் நல்லா அரைச்சிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் குறை இருந்தாலும் பரவாயில்ல ஃபேஸ் பேக்குக்கு. இப்போ இது ரெண்டும் எந்த அளவுக்கு மிக்சிங் ஆகிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். இதில் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி போடும்போது சூப்பரான ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி ஊற்றிட்டோம்னா அது ஃபேஸ் பேக் மாதிரி ஆகாது. மறுபடியும் நம்ம உளுந்து அது இல்லாமல் சந்தனம் திரும்பி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கரெக்டாக இருக்கும் முகத்துக்கும் கழுத்துக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ இதுவாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஃபேஸ் பேக் இருக்கணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். ஏன்னா நம்ம உளுந்து அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்தாலும் அதில் கொஞ்சம் கொரன்னு இருக்குது இல்லைங்களா, அதனால இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஊறின பிறகு இதில் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பார்த்துக்குன்னு. ஏன்னா கொஞ்சம் டைட் ஆகும் உளுந்து. இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் மினிமம். இந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா காலையிலே சாயங்காலம் போடலாம். அவ்வளோ ஒரு ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும், முகம் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா உளுந்தும் சரி சந்தனமும் சரி நல்லா பிரைட்னஸ் கொடுக்குற பொருள் தான் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ இது எவ்வளோ டைட் ஆகுது. இந்த உளுந்து ஊற நல்லா இந்த மாதிரி டைட் ஆகிடும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஃபேஸ் பேக்கு ரெடி. உளுந்து, சந்தனம், ரோஸ் வாட்டர். நல்லா நம்ம முகம் நல்லா பிரகாசமாக பளிச்சுன்னு இருக்கும். அவ்வளோ ஒரு பளபளன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏதாச்சும். இது ஜென்ஸ் தான் லேடிஸ் தான் போடல, ஜென்ஸும் சேர்ந்து போடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். டைம் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு வாரம் 2 வாரம் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் கண்டினியூ கூட யூஸ் பண்ணலாம். இல்லை எங்கன்னா போனீங்கன்னா வெளியே அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பேக் ரெடி பண்ணிட்டு போட்டு பாருங்களேன், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த அளவுக்கு அது ஊறின பிறகு பாருங்கள் கரெக்டாக. இன்னும் அது ஊற இந்த மாதிரி நல்லா டைட் கொடுக்கும். இப்போ இது தான் கரெக்டான இது. இவ்வளோ எடுத்திங்கன்னா உங்கள் கழுத்து முகத்துக்கு போடலாம். இது உங்கள் ஃபுல் பாடி கூட நீங்கள் போடணுன்னா குளிக்கும் போது உங்கள் பாடி கூட ஃபுல் இதை அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் இப்போ நான் எடுத்து முகத்துக்கோ கழுத்துக்கு நீங்கள் ஃபுல் பாடிக்குனாக்கா கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கின்னு ஃபுல் முகத்துக்கோ ஃபுல் பாடிக்கோ குளிக்கும் போது நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.